என்னம்மா பண்ணுறீங்க? கிளாஸ் கூட்டுறாங்க அதான் மணிக்கு இது பாருங்க. இப்போ பாருங்க என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னு சாணி கழிக்கிறாங்க. அப்படிதானம்மா? இங்கே வாங்க. அம்மா இங்கே பாருங்கள், அம்மா வந்து கோலம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் மயமேன்னு தெரியும். இங்கே பாருங்கள், கோலை எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா காட்டுறேன். பின்னாடி இந்த தெரியுதா எப்படி கோலை சூப்பராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த சைடு கோலம் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அந்த சைடு போட்டாங்க. இப்போ இந்த சைடு போட்டு முடிச்சிட்டாங்க. சரி பாருங்க, மணி 5:45 ஆகுது. வாங்க பாப்பா என்னன்றான்னு பார்க்கலாம். பாப்பா என்ன மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற? ஏன் என்ன இடத்துக்கு எழுந்திரிச்செல்லாம் கிளம்பிட்டு இருக்கிற? சரி சரி, அதனால் டூர் கிளம்புறாங்க பாப்பா. இன்றைக்கி சேலம் கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மா. பரவச உலகமா? ஆமாம், இன்றைக்கி பரவச உலகம் போகிறாங்களாம்மா. அதனால் பாப்பா வந்துட்டு 6:30க்குள்ளே ஸ்கூலில் இருக்கணுமாம்மா. அதனால் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டாங்க. தூங்கவே மாட்டாளட்டுக்கு விடிய விடிய 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் சாப்பாடு காத்தாலத்தையும் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால நான் செஞ்சுட்டேன். இன்னும் டிஃபனுக்கு போடணும். அப்புறம் மதியானத்துக்கு வந்து அவங்களே கொடுத்துருவாங்களாம்மா. 7 மணி ஆகுமாம்மாங்க நைட்டு. ஏன்ப்பா எத்தனை மணிக்கு? திரும்ப எப்படியே ரொட்டேஷன் பண்ணு. பூ வைக்கக்கூடாதுன்ட்டாங்களாம்மா. அது அந்த இதில் குளிக்கையில் வந்து பூவெல்லாம் அந்த தண்ணியில் மிதக்கும். அதனால் பூ வைக்காதீங்க அப்படின்ட்டாங்களாம்மா. அதனால் பூ வந்து வைக்கலைங்க. ஹரியும் அவங்க அப்பாவும் எப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க பாப்பா கிளம்பையில் பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் சாப்பாடு மட்டும் டிஃபனுக்கு போடணும். அப்புறம் டீ கேட்டான்னு டீ ஊற்றி வச்சுருக்குறேன். டீயும் குடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. கிளம்பியாச்சு. எங்கள் பாப்பாவோட தோடு எப்படி இருக்குன்னு அவளுக்கு வந்து இந்த தோடு ஒத்துக்காது, சேராது. சும்மா இப்போ படுப்பு. அப்புறம் வந்து சேராதுங்க. அப்புறம் சிம்மில் வை. இருங்க ஒரு 2 நிமிஷம். வா. அப்புறம் அந்த வந்து அந்த தோடு வந்து சேராதுங்க. அப்புறம் வந்து ஸ்கூலில் என்ன சொன்னாங்க? அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம குளிக்கையிலுக்கு எது விழுந்துருச்சுன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டாங்கம்மா. அது வேணால் வாஸ்தவம் தான். நாங்கள் விளையாடையில் எங்கேயாவது விழுந்துருச்சுனாலும் சிரமம். அதனால் கொலுசு தோடு எல்லாமே கழட்டிட்டு இந்த தோடு போட்டிருக்குறேன், பட்டாம்பூச்சி தோடு. சரி வாங்க கிளம்பி போகையில் பார்க்கலாம்.